ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா விலாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஃபெக்டான சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 1 கப் உளுந்து ஊற வச்சுக்க போகிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 5 கப் மெஷர்மெண்ட்டில் நான் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இட்லி ரைஸ் இல்லைனா புழுங்கலரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இதை நான் இன்னொரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். முதல்ல நான் உளுந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டேன், கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கிரைண்டர் இந்த மாதிரி ஓட விட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுக்கணும். அந்த உளுந்து எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உளுந்து அரைக்கும் போது நிறைய பேர் இடையில தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றினா சரியாக வராது. ஃபஸ்ட்டு எல்லா உளுந்தையும் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக ஓடுது. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடையில எதுவுமே தண்ணி ஊற்ற மாட்டேன். லைட்டாக தண்ணி தெளித்து தான் விடுவேன். ஓரத்தெல்லாம் வழித்து விட்டு நான் தெளித்து விடுவேன். இன்னும் சரியாக மையலை. சரி, இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் அரிசியை கழுவி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஆன் பண்ணி ஓட விட்டாச்சு. இப்போ நான் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நாம் அரிசி அரைக்கும் போது நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. ரொம்ப பார்த்து கவனமாக இதில் ஹேண்டில் பண்ணணும். உளுந்து ஊற்றுன மாதிரி நிறைய தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுங்க. உங்களுக்கே தெரியும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அப்பப்போ சைடெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரியான பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் மைய அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும். இப்போ உளுந்து எடுத்து வச்ச பாத்திரத்தில் நான் அரிசியும் வழித்து வச்சுக்கிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு ரொம்ப நேரம் வெளியில் வைக்காதீங்க. நான் ஒரு 2 hours கிட்ட தான் வைப்பேன். ஏன்னா சம்மர் சீசன் வர டக்குன்னு புளிச்சிடும். இப்போ ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக மேலே வந்திருக்கு. ஸோ நான் இதோட எடுத்து உள்ளே வச்சுடுவேன். நமக்கு தேவையானப்போ எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இட்லி தட்டில் நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் எனக்கு தேவைப்படும். இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் சூடாகவே அப்படியே எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இதை ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இட்லியும் இட்லி பொடியும் செமையான ஒரு காம்பினேஷன். எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி சூடான சாஃப்டான இட்லியும் நல்லெண்ணெய் ஊற்றின இட்லி பொடியும் சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். விட்டு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.